சகுந்தலா கௌதம் கிட்ட அழுது ட்ராமா பண்ணி அபிஷேக் ஆஃபீஸ் வரதுக்கு சம்மதம் வாங்குறாங்க. கௌதம் அபிஷேக்கை கூப்பிட்டு, பாத்தியா அம்மா உன்னை நினைச்சு எவ்வளோ கவலைப்படுறாங்க பாரு. இனிமேல் ஒன்னால நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்துருன்னு சொல்லிட்டு கௌதம் போறாரு. மதுமிதா அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் கிரெடிட் ஆயிருக்குன்னு மெசேஜ் வர ஏதோ ஸ்பேம் மெசேஜ்னு நினைச்சு மதுமிதா விட்டுறாங்க. அப்புறமா அது கௌதம் தான் சென்ட் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆகுறாங்க. எனக்கு எதுக்குங்க 1 கோடி ரூபான்னு கேட்க, உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கௌதம் படுத்து தூங்கிடுறாரு. ஆனா மதுமிதாக்கு தூக்கமே வரல. வெளியே உலாத்திக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிச்ச சகுந்தலா என்னாச்சுமான்னு வந்து விசாரிக்க மதுமிதா நடந்ததை சொல்றாங்க. இந்த பிச்சைக்காரிக்கு 1 கோடி ரூபாவான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே, இதுல என்னமா இருக்குது, நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, இந்த பணம் காணாதுன்னா சொல்லு, இன்னும் கௌதம் கிட்ட சொல்லி 1 கோடி ரூபாய் தர சொல்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம் அத்தைன்னு சொல்லிட்டு மதுமிதா ரூம்குள்ள போறாங்க. ஆனா அவங்களுக்கு தூக்கமே வரல. சோஃபாலே படுத்துக்கிறாங்க. காலையில கௌதம் என்னாச்சுதுங்கன்னு விசாரிக்க, இந்த பணத்தை நீங்களே திருப்பி எடுத்துக்கோங்க, நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல, ஏதோ பாறாங்கல்ல தலையில வச்சது மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்க, அந்த பணத்தை நானே திருப்பி எடுத்துக்கிறேன், ஆனா உங்க செலவுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கௌதம் கேட்க, அதுக்கு ஒரு 10,000மோ 20,000மோ கொடுங்க, எனக்கு அது போதும்னு மதுமிதா சொல்றாங்க. சரின்னு கௌதமும் சிரிக்கிறாரு. மது அபிஷேக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. நான் ஆஃபீஸ்க்கு போறதே ஒன்னு இந்த வீட்டுல இருந்து துரத்துறதுக்கு தாண்டின்னு அபிஷேக் நினைச்சுக்கிட்டே போறாரு. வழக்கம் போல மது கௌதம்க்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க போன் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்கும்போது கிரண் காலிங்னு வருது. இந்த ரஸ்கல் எதுக்காக கால் பண்றான்னு காலை கட் பண்றாங்க. கிரண் கௌதம் வீட்டுக்கே வந்து மதுமிதாவை நேர்ல பார்த்து பேசுறாரு. இங்க பாரு மது, நான் உன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், நீ எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாதுடான்னு மது சொல்றாங்க. இதோட ப்ரோமோ முடியுது.